ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல சொன்னீங்களே, காட்சி மாற மட்டும் இல்லை, சினிமா தேட்டரும் மாறல, தேட்டருடைய உரிமையாளருடைய அந்த கஷ்டங்களும் வந்து மாறல. நிச்சயம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்குமான்றது ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் ஆதவ அர்ஜுனாவுக்கும் அந்த துறையை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பண்ணிக்கிற திரைத்துறையை நிர்வாகம் பண்ணக்கூடிய ராஜ்மோகனுக்கும் தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. இல்லை எல்லாத்தையும் கரைச்சி குடித்த மாதிரி பேசுகிறாங்களா ரெண்டு பேரும். சிஎம்க்கு இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக அவரை வந்து வளர்த்து ஆளாக்கிய இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த சினிமா தியேட்டர் உரிமையாளர்கள் வந்து கஷ்டப்படுறது விஜய்க்கு தெரியாது. இதில் உச்சத்தில் டக்குன்னு இப்போ சொல்லிட்டுமா நான், இப்போ ஜில்லா படம் ரீரிலீஸ் பண்ணுறது யார் தெரியுமா? ரெட் ஜெயண்ட். சிரிப்பாக இருக்குல்ல, இதுதான் உண்மை. அப்போ இது தெரியாதா? அதை விஜய் அவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, கட்டாயம் வந்து ஆதவ அர்ஜுனாக்கு தெரியும்ல. ரெட் ஜெயண்ட் குறித்து பொங்கி எழுறது யார்? ஜில்லா படமாக இருந்தாலும் சரி, ஜெயிலர் 2 இருந்தாலும் சரி, இதே ரெட் ஜெயண்ட் தான். அப்புறம் என்ன மாற்றம் நடந்துச்சு? டிக்கெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 75க்கு 25% இவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, 25% திருப்பி நக்கணும். எது தியேட்டர் உரிமையாளர்லாம் இதான் நிலமை. அதில் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்டணும், சம்பளம் கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும், எல்லாமே அந்த 25%. என்ன சார் நியாயம் இது? அதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து விஜயோட முதல குத்துனா எனக்கு பிடிக்காது. நேருக்கு நேர் நின்று ஃபைட் பண்ண, இதெல்லாம் முதல குத்துற இந்த ஆதவ அர்ஜுனா இவனுங்கெல்லாம் முதல குத்துற வேலை. ஒரு பக்கம் ரெட் ஜெயண்ட் பொங்கறீங்க அப்படியே. ரெட் ஜெயண்ட் வந்து கடுகளவு சறுக்கு, இந்த ஆட்சி வந்த பிறகு சறுக்கலை, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. 9 பேர் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அது குறிப்பாக நான் சொன்ன பாருங்கள், இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. எந்த வகையிலும் இல்லை. இதே தியேட்டர் உரிமையாளர் உருட்டுறது மிரட்டுறது எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. சார் வணக்கம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன் சார். சார், ஆட்சி மாறினாலும் இந்த காட்சிகள் மாறாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்சி மாறி இருக்கு. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் உங்களுக்கே தெரியும், அவங்க ஆட்சியில் இருந்த வரைக்கும் பல முன்னணி நடிகர்களுடைய படங்களை எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது உதாரணம் சொன்னால் அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க சொன்னதான் நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. பல திரையரங்கு உரிமையாளர்கள் நான் பேசும்போதே சொல்லியிருக்காங்க, நாங்களாம் ரொம்ப அவசரப்பட்டிருக்கோம் சார் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போது இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸோடைய ஆதிக்கம் குறைஞ்சிருக்கா? இதை சொல்கிறதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி திமுக ஆட்சியில் நடந்தது எப்படி? அதிமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அப்போவும் இந்த ரெட் ஜெயண்ட்டோட அவங்களுடைய ஆதிக்கம் தான் இருந்தது. அதிமுக ஆட்சியில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல சொன்னீங்களே, காட்சி மாற மட்டும் இல்லை, சினிமா தேட்டரும் மாறல, தேட்டருடைய உரிமையாளருடைய அந்த கஷ்டங்களும் வந்து மாறல. இதுதான் உண்மை. சரிங்களா? ஏதோ நீங்கள் வழக்கமாக எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தா இருக்கிறோம், ஆட்சி மாறிச்சு, காட்சி மாறல, அப்போவும் வந்து கொலைகள் நடக்குது, இப்போவும் கொலைகள் நடக்குது, அப்போவும் வந்து இந்த பிரச்சனை வந்து அப்போவும் அந்த பிரச்சனை, இப்படி தான் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் தான் இந்த வார்த்தையை சொல்கிறோம், ஆட்சி மாறலாம் காட்சி மாறலன்னு. ஆனால் சினிமா தொழில், அந்த சினிமா தொழிலை நம்பி இருக்கிற தியேட்டர் உரிமையாளர்கள் வந்து இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து கசைக்கு பிழிகிறாங்க. பல பேருடைய ஆதிக்கம், அந்த பல பேர் யாருன்னா அந்த ரெட் ஜெயண்ட்டை சேர்ந்த மேனேஜர்ஸ்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ ரெட் ஜெயண்ட்டோட ஆதிக்கம் தொடர்ந்து இருக்குது. இது விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க டக்குன்னு. ஏன்னா சார் வந்து 1 மாதம் ஆயிடுச்சு, விஜய்க்கு தெரியுமான்னா நிச்சயமாக விஜய்க்கு தெரிஞ்சிருக்குமான்றது ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் ஆதவ அர்ஜுனாவுக்கும் அந்த துறையை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பண்ணிக்கிற திரைத்துறையை நிர்வாகம் பண்ணக்கூடிய ராஜ்மோகனுக்கும் தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. இல்லை எல்லாத்தையும் கரைச்சி குடித்த மாதிரி பேசுகிறாங்களா ரெண்டு பேரும். அப்போ இந்த இடத்துல வழக்கமாக ஏற்கனவே இருக்கிற ரெட் ஜெயண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதிக்கம் செலுத்துதுன்னா, அதில் இருக்கிற நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்னா, இவங்க 2 பேருக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? அப்போ தெரியாமல் நடந்திருக்கு. யாருக்கு தெரியாமல் நடந்திருக்கு? விஜய்க்கு தெரியாமல் நடந்திருக்கு. சிஎம்க்கு இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக அவரை வந்து வளர்த்து ஆளாக்கிய இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த சினிமா தியேட்டர் உரிமையாளர்கள் வந்து கஷ்டப்படுறது விஜய்க்கு தெரியாது. இதுதான் இன்றைக்கி. இதில் உச்சத்தில் டக்குன்னு இப்போ சொல்லிட்டுமா நான், இப்போ ஜில்லா படம் ரீரிலீஸ் பண்ணுறது யார் தெரியுமா? ரெட் ஜெயண்ட். சிரிப்பாக இருக்குல்ல, இதுதான் உண்மை. அப்போ இது தெரியாதா? அதை விஜய் அவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, கட்டாயம் வந்து ஆதவ அர்ஜுனாக்கு தெரியும்ல. ரெட் ஜெயண்ட் குறித்து பொங்கி எழுறது யார்? இந்த ஆதவ அர்ஜுனா. இப்போ புரியுதுங்களா? விஜய் அவர்கள் முதுகில் குத்தப்படுகிறார். நான் சொல்கிறேன், ஆதவ அர்ஜுனாவால் விஜய் அவர்கள் முதுகில் குத்தப்படுகிறார். இது உண்மை. இது விஜய்க்கு, சினிமா தியேட்டர் உரிமையாளர்களுக்கு செய்யக்கூடிய அந்த துரோகம் வந்து விஜய்க்கு செய்கிற துரோகம். நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். குறிப்பாக அந்த ஒரு 9 பேர் மேனேஜர் இருக்கிறான். அதில் ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா சேலம் கலை, திருச்சி ஜிடி, மதுரை குணா. அப்போ தியேட்டர் உரிமையாளர்னா வந்து கதறான், பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டான். இதுதான் உண்மை. அப்புறம் ஆட்சி மாதிரி என்ன, அப்புறம் ஏதாவது சொல்லிடுவோம், அப்புறம் நான் வேறு மாதிரி ஏதாவது பேசிடுவோம். அப்புறம்
இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் விஜய்க்கு தெரியாது. விஜய் முதுகில் குத்துற வேலை இது. ஆட்சிக்கு வந்து 38 நாள் ஆயிடுச்சு சார், சரிங்களா? ஏதாவது கொஞ்சம் சமைக்க தெரியுதா? ஏதாவது மாற்றம் இருக்கான்னா கிடையாது. இன்றைக்கி இது ஜில்லா படமாக இருந்தாலும் சரி, ஜெயிலர் 2 இருந்தாலும் சரி, இதே ரெட் ஜெயின் தான். அப்புறம் என்ன மாற்றம் நடந்துச்சு? தியேட்டர்களில் உரிமையாளர்கள் மட்டுமே ஒட்டுமொத்த வந்து தமிழ் சினிமாவும் இன்றைக்கி வந்து புலம்பிகிட்டு இருக்கு. யார் படமாக தான் அதான் நிலமை. அது மகுடம் விஷால் வரட்டும், அதுவும் அப்படி தான். அவர் திரைப்பட நடிகர் சங்க தலைவர், அவர் படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் தான். விஜயோட மகன் படம், அதுவும் ரெட் ஜெயின் தான். இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டு, டிக்கெட்டோட ரேட்டு. சொல்லு பார்க்கலாம். கவர்மெண்ட் ரூல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே உங்கள் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது கேட்பார் கிடையாது. இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து கைக்குள்ளே போட்டுப்பீங்க. யாரும் போய் வந்து எந்த ஆய்வும் செய்ய போகிறதில்ல. ஆனால் இந்த டிவிக்கு ஆட்சி வந்த பிறகு இந்த சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் போய் தியேட்டர் பக்கம் போகணுமா வேணாமா? அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் டிக்கெட்டு. 200ரூவானா 200 அந்த டிக்கெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 75க்கு 25% இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. 25% திருப்பி நக்கணும். எது? தியேட்டர் உரிமையாளர்லாம். இதான் நிலமை. அதில் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்டணும், சம்பளம் கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும், எல்லாமே அந்த 25%. என்ன சார் நியாயம் இது? கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ புரியுதுங்களா? ஆட்சி மாற்றம் தொடர்ச்சியாக வந்து வஞ்சிக்கப்படுறது தியேட்டர் உரிமையாளருக்கு. ஏன் சார் தியேட்டர் மூடிட்டு வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டு போயிட போகிறான்? சொல்லுங்க பார்க்கலாம். படம் ஓடாது. இப்போ நீங்கள் புரியுதுங்களா? மக்கள் தியேட்டர் பக்கம் வர்றதுக்கான வேலை ஏதாவது இருக்கா? நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா எங்கே விடுவான்? ஆக்சுவல் என்ன கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டிக்கெட்னா மக்கள் வருவாங்க. நீங்கள் ஒரு டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா 200 கொடுத்து வாங்கணும். சரி, அந்த 200 கூட யார் சாப்பிட்றாங்க? உள்ளே பூந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர் தான் சாப்பிடுங்க. இவங்களாம் புரோக்கர் தானே சார், வேறு என்ன சார் இருக்குது? ரெட் ஜெயிண்ட் யார்? புரோக்கர் தானே சார். பளிச்சுன்னு சொல்லுங்கள் சார். ரெட் ஜெயிண்ட்னா என்ன? ப்ரொடக்ஷன் கம்பெனி. அது இடைத்தரகர், புரோக்கர் தானே. அப்போ இதெல்லாம் வந்து விஜய் ஏமாற்றப்படுகிறாரா இல்லையா? சொல்லுங்கள். எனக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மனமாச்சர் முதலமைச்சரோட எனக்கு அதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து விஜயோட முதல குத்துனா எனக்கு பிடிக்காது. நேருக்கு நேர் நின்று ஃபைட் பண்ணி இதெல்லாம் முதல குத்துற இந்த ஆதவர்ஜனா இவனுங்கெல்லாம் முதல குத்துற வேலை. ஒரு பக்கம் ரெட் ஜெயிண்ட் பொங்குறீங்க அப்படியே ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ரெட் ஜெயிண்ட்டுன்னு. இப்போ ரெட் ஜெயிண்ட் வந்து வியாபாரம் பண்ணும்போது நீங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அதுக்கு பின்னாடி இருக்குது யார் இருக்கிறாங்க? இந்த 9 பேர் பின்னாடி யார் இருக்கிறாங்க? இப்போ நான் சொன்ன அந்த 3 பேர் பின்னாடி யார் இருக்கிறாங்க? இதுக்கு முன்னாடி இருந்தது வேறு சார். இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா வந்து உதயநிதி. இப்போ உதயநிதி தான் இருக்காரா? அப்போ உதயநிதிக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? இந்த 2 பேர் இருக்கிறாங்க, ஆதவர்ஜனாவும் ராஜ்மோகனும். நான் குற்றம் சாட்டுறேன். இல்லை சார், அவர் தான் வந்து இங்கே பேசும்போது சொன்னார் ரெட் ஜெயிண்ட் எங்கே ஆளையே காணமே 4 வாரமாக. இது ஏமாத்துறது சார். உங்களையும் என்னையும் விஜய் முதலமைச்சரையும் ஏமாத்துறது. இன்றைக்கி ரெட் ஜெயிண்டோட கொடி தானே பறக்குது. அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க சார்? தியேட்டருக்கு ஓனர்லாம் புலம்புறாங்க சார். இந்த தொழில் பண்ணணுமா வேணாமான்றாங்க. அப்போ சினிமா ஒட்டுமொத்த சினிமா அழியுது இல்லை? இப்போது வரிசையாக நீங்கள் எந்த படம் எடுங்க, முன்னணி கதாநாயகன் அத்தனை நீங்கள் சொல்கிறீங்கள, ரஜினிகாந்தாக இருக்கட்டும், ஏன் ஜில்லா ரீரிலீஸே யார்? அவங்க தானே சார் பண்ணுறாங்க. ஆட்சி மாறிச்சு இல்லை சார்? சொல்லுங்கள். அப்போ யார் கேட்குறது? இந்த விஷால் படமும் மகுடம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் திரைப்பட நடிகர் சங்கத்துக்கு, தென்னிந்திய திரைப்பட சங்க நடிகர் சங்க தலைவர். அவர் படம் மகுடம். அவர் அந்த படத்தையும் இவங்க தான் வெளியிடுறாங்க. இப்போ யார் கேட்பாங்க? அப்போ இதுக்கு முன்னாடி யார் இருக்கிறாங்க? சொல்லுங்கள். இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? விஜய்க்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதில் வேறு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது? அப்போ ஆட்சி மாறினாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அப்பாடா பெரிய நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுதுன்னு நினச்சாங்க. எது? இந்த தியேட்டர் உரிமையாளர்கள்லாம். மொத்த பேருக்கும் ஒன்றுமே கிடையாது. மீண்டும் அதே தான். இப்போ நீங்கள் அதான் சொல்கிறீங்க, ஆட்சி மாறிச்சு காட்சி மாறலன்னா அதான் சினிமாவும் மாறல, தியேட்டர் உரிமையாளர்களுடைய கஷ்டங்களும் தீரலை, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி அந்த ஆட்சியோட நிலைமை வேறு சார். அதிமுக திமுக. ஆனால் இந்த ஆட்சிக்கு முக்கிய காரணம் சினிமா. அதை யாருமே மறுக்க முடியாது. இந்த சினிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் இன்றைக்கி இந்த உச்சத்தில் கொண்டு போய் வச்சுருக்கு. யாருமே அவரே மறுக்க முடியாது. மற்றவங்க சொல்கிறாங்கன்னா அந்த கதை வேறு, கவர்ச்சி அரசியல் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அது வேறு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் உச்சத்தில் கொண்டு போய் வச்சது சினிமா தான். அதே சினிமா தான் இன்றைக்கி விஜய் வந்து உச்சத்தில் கொண்டு போய் வச்சுருக்கு. அப்படிப்பட்ட அந்த சினிமாவுக்கு அந்த தியேட்டர் உரிமையாளர்களுக்கு என்ன நடக்குது? இல்லை சார், ரெட் ஜெயின் மூவிஸ் தான் படம் இதுக்கப்புறமா ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லையே சார், எஃபெக்ட் இல்லையே சார். 32 நாள் ஆச்சு சார். இதுக்கு மேலே என்ன சார் ஆகும்? இப்போ அடுத்த லிஸ்ட்டு ஒன்றா வெளியிட்டுமா உங்களுக்கு?
நான் சொல்கிறதெல்லாம் உண்மையான கேட்டு பார்த்துங்க வேணா. இல்லை இன்னமும் படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், தொடர்ந்து சார் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு சார். ஜில்லா ரீரிலீஸ் யார் சார் பண்ணாங்க? நான் படம் அது ரீரிலீஸ் சார், சார் பரவாயில்ல. ரீரிலீஸ் அவங்க மகன் படம் சிக்மா எடுத்துங்க. ஏன் இவர் எடுங்க வந்து ரஜினிகாந்த் படம் எடுங்க, ஜெயிலர் 2. இன்னும் அடுத்த படம் அவர் ரஜினிகாந்த் இன்னும் எத்தனை படம் புக்கானா அவங்க தான் பண்ணுவாங்க. ஒன்றும் மாறல, என்ன மாறிச்சு சொல்லுங்கள்? அப்போ வந்து ஆதவர்ஜனா மிக்சர் சாப்பிட்டுங்கிறாரா? நீங்கள் மட்டும் கேட்குறீங்களா மிக்சர் சாப்பிட சொல்லிட்டு? சொல்லுங்கள், நீங்கள் என்ன சாப்பிட்றா? இப்போ ஆதவர்ஜனா என்ன சாப்பிட்றாரு? இப்போ புரியுதுங்களா? விஜய் ஏமாற்ற போகிறா, விஜய் வந்து முதுகில் குத்துறாங்க. முதலமைச்சரை முதுகில் குத்துற வேலை சார் இது. அதுவும் நீங்கள் வேறு எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுவும் குறிப்பாக இந்த துறை வந்து என்ன ராஜ்மோகன் இருக்குது, வேறு யாருன்னா அனுபவம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லுங்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் வளர்ச்சித்துறை, கல்வித்துறை எல்லாத்தையும் சேர்த்து நடுவில் இதே தானே பார்க்குறாரு. அப்போது இதுதான் ஆட்சி மாறினாலும் தியேட்டர் உரிமையாளர்களுடைய கஷ்டங்கள் எதுவும் மாறல, தொடர்ந்து இப்படியே நடக்குது. இல்லை சார், இப்போது இந்த ஆட்சி மாறினா கூட ரெட் ஜெயின் மூவிஸ் இன்னும் கடுகளவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து சறுக்கலை. நல்லா புரிஞ்சுங்க, ரெட் ஜெயிண்ட் வந்து கடுகளவு சறுக்க இந்த ஆட்சி வந்த பிறகு சறுக்கலை, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. 9 பேர் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நான் சொன்ன பாருங்கள், இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எந்த வகையிலும் இல்லை. இதே தியேட்டர் உரிமையாளர் உருட்டுறது மிரட்டுறது எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. நீங்கள் வேணால் யாரை வேணால் நீங்கள் செக் பண்ணிங்க. இந்த ரெட் ஜெயிண்ட்டால் கடந்த ஆட்சி சரி, அதுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட இவங்களுடைய வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமாக கோல் வச்சுறாங்க சார். ஆனால் இவங்க வந்து இந்த தொடர்ச்சி, இந்த நீட்சியுடைய விளைவு, அதாவது ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா மாறினாலும் இவங்க தொடர்ந்து இந்த 9 பேரோடு சேர்ந்து இந்த 9 பேரால், அதுவும் குறிப்பாக இந்த 3 பேரால் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாவட்டத்துக்கு 10 பேர்னா கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காணாமல் போயிட்டாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னே தெரில, தொழிலை விட்டு போயிட்டாங்க. அப்புறம் சினிமா அப்புறம் நாசமாகுதுன்னா சினிமா எப்படி வளரும்? 100 பேர் 100 டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கே போனாங்கன்னு தெரியல சார். தேடணும், இனிமேல் தொழிலை விட்டு போயிட்டாங்க. அப்போ அது காரணம் ரெட் ஜெயிண்ட். அப்போ அந்த ரெட் ஜெயிண்ட் எல்லாரும் ரொம்ப ஆவலோடு இருந்தாங்க. ஆட்சி மாறினதும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களும் சரி, தியேட்டர் உரிமையாளர்களும் ரொம்ப ஆவலோடு ஆட்சி மாறணும், நிறைய மாறிடும். ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஜெயிண்டோட தான் கொத்தடிமைகளாக தான் இன்றைக்கி இந்த தியேட்டர் உரிமையாளர்லாம் இருக்கிறாங்க. இதுதான் சத்தியமான உண்மை. நீங்கள் யார் வேணாலும் கேட்டுங்க, கொத்தடிமையாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க வைக்கிறது தான் சட்டம். இந்த ரெட் ஜெயிண்டில் இருக்கிற மேனேஜர் வைக்கிறது தான் சட்டம். சார் கடைசி ஒரே கேள்வி, இப்போ இந்த திரையரங்க உரிமையாளர்களுக்கு இந்த விடிவு காலமே பிறக்காதா? இது எனக்கு தெரிஞ்ச ஒன்று வேணால் வந்து ஒன்று நடக்கணும். அது நடக்குமான்னு தெரில. இப்போ சிம்பு நினச்சா உடனே போய் சந்திக்கிறார். யாரை சந்திக்கிறாரு? விஜய் அவர்கள் முதலமைச்சர் சந்திக்கிறாரு. இன்னும் சில நடிகர்களும் போய் சந்திக்கிறாங்க. உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் அவர்கள் முதல்ல வந்து அவராக வந்து முன் வந்து அழைக்கணும்னு கேட்டால் முதல்ல வந்து இந்த தியேட்டர் உரிமையாளர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, முதல்ல அவங்கள அழைச்சி பேசி இதுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஃப் என்னன்றதை பார்க்கணும். ரெண்டாவது, ரெட் ஜெயிண்டோட இதுக்கு பின்னணி யார் இருக்கிறாங்க, இந்த ஆட்சியில் யார் இருக்கிறாங்க, எந்த கருப்பாடு இருக்குது சொல்கிறாங்கல்ல, ஈபியில் கருப்பாடு இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் ஆடு இருக்குது, இங்கே ப்ரௌன் கலரில் ஆடு இருக்குது, விதவிதமாக சொல்கிறீங்கள ஆடு இருக்குன்ட்டு. அப்போ இந்த ரெட் ஜெயிண்ட் பின்னாடி இருக்கிற ஆடு யார்? அது என்ன கலர் ஆடு? விஜய்க்கு தெரியாமல் நடக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஆதவ் அர்ஜுனாவுடைய ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ரெட் ஜெயிண்ட்டுக்கும் ஆதவ் அர்ஜுனா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சார். நீங்கள் போடுங்க சார், நான் சொல்கிறேன். விஜய் ஏமாற்றப்படுகிறார், இங்கே தியேட்டர் உரிமையாளர்களும் வஞ்சிக்கப்படுறாங்க, அவ்வளோதான் விஷயம். சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த திரைத்துறைகளில் ஏதாச்சும் மாற்றம் வருமானு. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.